நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக விருச்சிக ராசி ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி அப்படின்னாவே எல்லாம் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஒவ்வொரு பயிற்சி ஆகும்போது ரொம்ப ஆர்வத்தோடு பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்கிறது தான் உண்மை. அந்த அமைப்பின் அடிப்படையில் இந்த வருஷம் பொதுவாகவே 4 கிரகங்கள் பயிற்சி ஆகுதுங்கிறது ஒரு அதிசயமான வானிலை மாற்றம் தான். இந்த வானிலை மாற்றம் ஆனத்தில் இந்த வருஷத்தில் ரெண்டு மாதத்துலேயே நடந்தது பெரிய ஒரு நல்ல சமாச்சாரம் அப்படின்னாலும் கூட இதெல்லாம் யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் அப்படின்னு நாம் பார்க்குறோம் இல்லை. அப்போ சாதக பாதகத்தை யார் சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமா இருக்குல்ல. ஒரு மனிதன் ஏன் தவறு செய்கிறான், ஒரு மனுஷன் ஏன் நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஒரு மனுஷன் ஏன் கெடுதலே செய்கிறதில்ல, யாரையும் கெடுக்கிறதில்ல, இதெல்லாம் கிரக அமைப்புகள் தான் காரணம். அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ராகு கேது பயிற்சி விருச்சிக ராசிக்கு ராகு கேது பயிற்சி என்ன பண்ணுதுங்கிறத நம்ம பார்ப்போம். ராசிக்கு 4ல் ராகு வர்றார், ராசிக்கு 8ல் குரு போகிறார், ராசிக்கு 7ல் சூரியன் புதன், ராசிக்கு 6ல் சந்திரன், அதை விடுங்க. ராசிக்கு 5ல் சனியும் சுக்கரன் இருக்காங்க. என்ன செய்யும் இதெல்லாம்? எல்லாமே இங்கே இருக்க ரைட்டு. ராசிக்கு 4ல் ராகு வர்றது அவ்வளோ நல்லதில்லை. 4ஆம் பாவகம் சந்திரனுடைய நிலையை பொறுத்து, கடகத்தை பொறுத்து தாய் நல்லா இருப்பாங்களா இல்லையா, தாய் கொஞ்சம் நல்லா இல்லாத அமைப்பு, உடல் ரீதியான பாதிப்பு அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு, உடலும் நல்லா இல்லை மனசும் நல்லா இல்லைங்கிற லெவலில் அம்மாவை பாதிக்கும். ராகு எங்கே இருந்தாலும் அந்த பாவம் நசுங்குங்கிறது தான் ஜோசியமும் கூட. ஆனால் அது பாதிப்பை கொடுத்து விளக்கும் அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்குல்ல. அடுத்தது குரு பயிற்சி வர்றார் இல்லை. குரு பயிற்சி வந்துட்டாருன்னா திரும்ப அந்த ராகுவை பார்க்குறார். அதனால் 4ஆம் இடத்துல ஒரு சிறிய நோயோ சிறிய பதட்டத்தையோ சிறிய செலவையோ கொடுத்து அம்மாவை பாதுகாக்குங்கிறதான் உண்மை. சரி, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்களுக்கு ராசிநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கார், ஒரு 2 மாதம் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ராசிநாதன் பலகீனமானாவே கொஞ்சம் நல்லா இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டு. 8ல் குரு உட்காருது, நல்ல அமைப்பு தான். 8ஆம் இடம்ங்கிறது வெளி மாநிலத்தையும் வெளிநாட்டையும் குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ வெளி மாநிலத்து வேலை தேடக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அதிகம் விருப்பப்பட்டு இது வரைக்கும் எனக்கு விசா கிடைக்கல, நான் வெளிநாடே போக முடியலைங்க, பாஸ்போர்ட் கிடைக்கல, விசா கிடைக்கலன்னு நினச்சிக்கிறவங்களும் இப்போ இனிமேல் விசா கிடைக்கும், பாஸ்போர்ட் கிடைக்கும், வெளிநாடு போவீங்க, வெளிநாட்டில் நல்ல சம்பளத்தில் போய் உட்காருங்க, கம்பெனியே செலவு பண்ணி கூட்டிகிட்டு போகிற அமைப்பில் உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக உண்டு. ஏன் அப்படின்னா இந்த ராசிநாதன் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் நேர்மையானவங்களாக இருப்பீங்கிற ஒரு விதி இருக்குது இல்லையா. 2ஆம் அதிபதி குருவாக இருக்கிறார் இல்லையா. 2ல் குரு இருக்கக்கூடியவங்க, 2ல் குரு இருக்க பிறந்தவங்கள 2ஆம் அதிபதியாக குரு வர்றவங்க என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் வார்த்தையை கரெக்டாக விடுவீங்க, அவ்வளோதான். கொஞ்சம் ஆனஸ்ட்டாக இருப்பீங்க. இவங்களுக்கு தப்பு பண்ணால் பிடிக்காது, ஏமாத்தினா பிடிக்காதுங்கிற ஒரு விதியில் அங்கே போயிட்டுருக்கோம். அதே சமயம் இந்த ராசிக்கு 10ல் கேது, நல்ல வேலை 10ல் ராகு இல்லை, 10ல் கேது வரலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. 10ல் கேது சூரியன் உச்சத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். தொழிலில் மாற்றம், பதவி உயர்வு, ப்ரமோஷன், இந்த அமைப்பில் கொஞ்சம் நீங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இங்கே கண்டிப்பாக உண்டு. அதனால் இதில் பாதிக்கப்படுறவனு இருக்காங்க, பதவி உயர்வு கிடைக்கிறவனு இருக்கிறான், வேலையை விட்டுட்டு வர்றவனு இருக்கான். அதுவும் இங்கே நடக்கும் இல்லையா. அதை தானே நாங்களும் இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறோம். ராசிநாதன் உங்களுக்கு எப்படி இருக்காருங்கிறத பொறுத்து தானே மற்ற அமைப்பு. ராசிநாதன் பலகீனமாக இருக்கார் இல்லையா. அதனால் அந்த அமைப்பு 8ல் குரு வரும்போது உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறவங்களோ ஆதரவு செய்வங்களோ, அதாவது 8ல் குரு வந்தால் பிரியிறான்னு ஒரு வரி சொல்கிறேன். யாரை பிரியிறீங்க? மனைவி மக்களை பிரிப்பீங்க, குழந்தைய பிரிவீங்க. அந்த ராகுன்னு வரும்போது தாயை விட்டு பிரிவீங்க. இதெல்லாம் அமைப்பு. 8ஆம் இடம் சுகத்துவம், 4ல் ராகு குரு பார்க்குறாரு. தாயை விட்டு பிரிஞ்சு வெளியில் வேலைக்கு போகிறது, குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு வெளியில் வேலைக்கு போகிறது, பிரிவில் நல்ல பிரிவு கெட்ட பிரிவுன்னு இருக்கு இல்லையா. அதேமாதிரி படிக்கிறதுக்காக வெளியூர் போகிறது, வெளி மாநிலம் போகிறது, இதெல்லாம் அப்பா அம்மாவை பிரிகிற அமைப்பே ராகு கேதுக்கள் தான் செய்யணுங்கிறதுங்கிறது அங்கே உண்மை. அது நல்லதுக்காக பிரியுதா கெட்டதுக்காக பிரியுதான்னு ஒரு கணக்கு இருக்குது. அது 8, 12ஆம் இடத்தை பொறுத்து நீ நல்ல காரியத்துக்காக போகிறதும் கெட்ட காரியத்துக்காக போகிறதுன்னு தீர்மானிக்கப்படுது. பெரும்பாலும் இப்போ உங்கள் ராசிக்கு நல்ல இடத்துல தான் குரு உட்காந்துருக்காரு. அதனால் நீங்கள் வெளிநாட்டு பயணம் பாஸ்போர்ட் விசாலாம் வாங்கிட்டு சம்பளத்துக்கு நல்ல சம்பளத்துக்காக நல்ல வேலைக்காக போய் சம்பாரித்து அனுப்பிச்சு வீட்டை கட்டணும், காட்டை வாங்கணும், நிலத்தை வாங்கணும், பெரிய வீடு கட்டணும், பங்களா வாங்கணும், கார் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருக்குமே இந்த ராகு கேது பயிற்சி அற்புதமாகவே இருக்கும். என்ன சார் இது 4ல் ராகு வந்துச்சு, நான் படாத பாடுபடுறேன். இதுக்கு முன்னாடி 5ல் ராகு இருந்துச்சு, 5ல் ராகு பிள்ளைங்க பூரா எங்களுக்கு எதிரியாக தான் இருந்தாங்க. 60 வயசில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் நமக்கு எதிர்மறையாக செயல்பட்டாங்கிறது 5ல் இருக்கிற ராகு செஞ்சுருக்கோம். அந்த ராகு மே 18ஆம் தேதிக்கு மேலே இந்தாண்டு வந்துடுறாரு, கீழே 4க்கு வர்றாரு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? குரு பார்க்குறாரு. எதிரியாக இருந்த குழந்தைகள் நண்பராக ஆவாங்க, நம்ம பேச்சு கேட்பாங்க. அப்பாவினுடைய விருப்பப்படி, அம்மாவினுடைய விருப்பப்படி, அம்மா இங்கே போக சொன்னால் போகிறேன், அம்மா அந்த வேலை செய்ய சொன்னால் செய்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பணம், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பணம். இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, இதை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இதை பார்க்கணும், போவீங்க, பார்ப்பீங்க, எல்லா காரியமும் கைகூடி வரும், சேரும்.
நிறைய விஷயங்கள் பெண்களுக்காக இருந்தாலும் சரி, திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் நல்ல முறையில் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்கிறது தான் உண்மை. ஆக ராகு சுப தொடர்பில் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் ராகு கேது பயிற்சியில் உடனே ராகு கேது பயிற்சி ஆனாலும் சரி, இப்போ மே 18ஆம் தேதி பயிற்சி ஆகுது. பயிற்சி ஆகிறதுலேருந்தே நல்ல நேரம் நீங்கள் வச்சுக்கலாம். பயிற்சி ஆகிறதுலேருந்தே உங்களுக்கு நல்ல நேரம். வெளி மாநிலம் வெளியூரில் இருக்கிறேன், வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு திரும்ப மனைவியோட வெளிநாடு போகிற அமைப்பு, இல்லை இங்கேருந்து கல்யாணத்தை முடிஞ்சு ஒரு குழந்தை பிறந்து இங்கேருந்து திரும்ப நீங்கள் வெளிநாடு போகிற அமைப்பு, எல்லாம் வெளிநாட்டு யோகங்க எல்லாமே சிரமப்பாடு இருக்கும். அதில் ஒரு சில நண்பர்களுக்கு வெளிநாட்டில் தொழிலில் சிக்கல் ஏற்பட்டு அங்கேயே கேஸு போகிற லெவல்லையும் அங்கே வந்துடும். அதுவும் அங்கே செய்யும். ஏன் இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா, பாவகிரகங்களுடைய தொடர்பு அந்த திசை இந்த அமைப்பு வரும்போது கண்டிப்பாக வரும். விருச்சிக லக்னம் அது பொதுவாக மேசம் விருச்சிக லக்னம் ராசி அந்த அமைப்பில் இருக்கிற கடக சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி அப்படி ஒன்றும் நல்ல பண்ண செய்கிறது இல்லைங்கிறது பொதுவான விதி. அதுக்கு விதிவிலக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இதில் எல்லாருக்குமேவா நல்ல நேரத்திலேயே பிறக்கிறோம் இல்லையே. அந்த அமைப்பின் பிரகாரம் 4, 3ஆம் அதிபதிகள் சனியாக வர்றவங்க 10ஆம் இடத்தோடு சூரியன் உச்சநிலையில் இருந்து அந்த ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கும்போது தொழில் பாதிக்கப்பட்டு அங்கே நீங்கள் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு அங்கே கடன் பட்டுக்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாத அங்கேருந்து வெளியே வர முடியாத அமைப்பில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இருப்பீங்கிறது தான் உண்மை. அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடியவங்க அரசு பணியில் இருக்கிறவங்களையும் வேலையில் சிக்கல் நீங்களும் கோர்ட்டு கேஸ்னு அலையிற அமைப்பில் இதே விருச்சிக ராசிக்காரங்களும் இருக்கீங்கிறது தான் உண்மை. ஆக இது எல்லாமே நல்ல பலனே நாம் சொல்லிட்டு வர்றோம் அப்படின்னா கெடுதல் நடக்காதுன்னா கெடுதல் நடக்குது. இப்போ இந்த அமைப்பில் பார்த்தா ராசிநாதன் பலகீனமாகும்போது உங்களை சிக்க வைக்கணுங்கிற அமைப்பில் அது பண்ணிவிடுமே. இந்த பண இழப்பு, பொருள் இழப்பு, தொழிலில் இன்னொருத்தனுக்கு நாம் ஜாமீன் கையெழுத்து போடுறது, அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு தெரியாத ஒரு ஃபைலில் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது, இது எல்லாமே செய்யுமே. அதுவும் குறிப்பாக மாநகராட்சி பணியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய நெருக்கடிகளையும் சிக்கல்லையும் நீங்கள் சந்திப்பீங்களே. மாநகராட்சி பணின்னு சொல்கிறது யூனியன் ஆஃபீஸு, பஞ்சாயத்து ஆஃபீஸு, இந்த ஆஃபீஸு, மேயர் ஆஃபீஸு, இதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கும். ஏன்னா சனி இவ்வளோ நாள் பெரிய பாடுபடுத்தினார் அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை. 4 இருக்கிற சனி நல்ல இது தர மாட்டார். விருச்சிக ராசியை பொறுத்தளவில் 4 இருக்கிறவர் நோயை கொடுப்பார், கடனை கொடுப்பார், பிரச்சனை தீர்க்கவே விட மாட்டார். ஆளை தெரியாத அடையாளம் தெரியாத அளவுக்கு உடல்நிலையை கெடுத்து விட்டுருவாருங்கிறது தான் இங்கே உண்மையான ஒரு விஷயம். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருந்தாலுமே நடக்கலை. விருச்சிக ராசிக்காரனுக்கு புதன் தசை நடந்துச்சுன்னா டோட்டல் அவுட். டோட்டலாக பணம் போச்சு, காசு போச்சு. நீ பெரிய கான்ட்ராக்டுக்காரன் தொழிலுக்கு இருந்தாலும் சும்மா தான் உட்காந்துக்கணும். உங்கள் இடமோ உங்கள் பணம் போய் ஒரு பக்கம் முடங்கும். உங்கள் இடத்தையோ பணத்தையோ சொத்தையோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விற்கிறீங்க. விற்று தான் கடன் கட்ட முடியும். உங்கள் பணத்தெல்லாம் நீங்கள் வாங்க முடியாது. அதெல்லாம் ஒரு பக்கம் லாக் ஆகி நிற்கிது. விற்று கடன் கட்டுறீங்க, பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுறீங்க, எல்லாமே விற்று பண்ணிகிட்ருக்கிறீங்க. எத்தனை நாளைக்கு இப்படி விற்றே ஓடிட்டுருக்கோம். மொத்தத்தில் இப்போ இந்த ராசியை பொறுத்தளவில் ஒரு மோசமான திசை, பாவத்துவமான திசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த திசை முடிகிற வரைக்குமே, உதாரணத்துக்கு கேது திசை நடந்தால் கேது திசை முடிகிற வரைக்குமே நல்ல பலன் இல்லை, ராகு திசை நடந்தாலும் ராகு திசை முடிகிற வரைக்குமே நல்ல பலன் இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம். இயல்பாக இருக்கக்கூடிய ராகு, இயல்பாக இருக்கக்கூடிய கேது கடனையும் பிரச்சனையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் கேலத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார். 7 சனியில் தான் கடன் வரும், நோய் வரும், எதிர்ப்பு வரும், பிரச்சனை வருங்கிறதுலாம் இல்லை. நோய் படுக்க வச்சா எந்திரிக்க முடியாத அளவுக்கு நோய் வரும். கடன் படிக்க வச்சாலும் ஃபோன் எடுத்து அட்டன் முடியாத அளவுக்கு கடன் இருக்கும். அந்த கடன்லாம் கொடுத்துருவார். சொத்தை விற்று கடன் கட்டுறீங்க. விருச்சிகம் பார்த்து தான் இன்றைக்கி நிலை. அதில் நல்லா இருக்கிறவங்க ஒரு 40% பேர், பாக்கி எல்லாமே அங்கே பாதிப்பில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அமைப்பு. விருச்சிக ராசிக்காரனுக்கு வரக்கூடாது புதன் திசைன்னு வந்தால் தானே இந்த சிக்கலை. எந்தெந்த திசை எந்தெந்த ராசிக்கு வரக்கூடாதுன்னு இருக்குல்ல. அப்போ ராசி பலன் நாம் பொதுவாக சொல்லிட்டு போனோம்னா எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னா எப்படி நல்லா இருக்க முடியும்? விருச்சிக ராசிக்காரனுக்கு உங்களுக்கு புதன் திசை வேலை செய்யாது. ஏற்கனவே நான் சொன்ன மிதனத்துக்கு செவ்வாய் திசை வேலை செய்யாது, கன்னிக்கும் செவ்வாய் திசை வேலை செய்யாதுன்னு நான் முதலே சொல்லியிருக்கேன்ல. அப்போ அதுக்கு ஆகாத எதிரி திசை 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி திசை வரும்போது இந்த ராசி பலனில் நான் என்ன தான் நல்லா இருக்குது, கல்யாணம் பண்ணுவேன், பாஸ்போர்ட் எடுப்பேன், வெளிநாடு போவேன், சம்பாதிப்பேன்னு சொன்னாலுமே கூட அங்கெல்லாம் பிரேக் ஆகிடும். ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன நினைப்பீங்க, என்னப்பா ராசி பணம் பிரமாதமாக இருக்குங்கிறாரு, நாம் இந்த மாதிரி ரோட்டில் திரியிறோம், கடை வாங்கிட்டு திரியிறோம், வெளிநாடு போனான்னு எவ்வளோ முயற்சி போனால் நடக்கலை. அப்படி வெளிநாடு போனவனா அங்கே கொண்டு போய்ட்டு ஜெயிலில் போட்டு வச்சுட்டான், அங்கே என் பையன் ஜெயிலில் இருக்கிறான், அவனை எப்படியா வெளியே கொண்டு வரணும்னு அரசாங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறேங்கிற மாதிரி புலம்புல இருப்பீங்கள்ல. விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டுமல்ல, அந்த ராசிக்கு எதிரி திசைன்னு வந்துட்டாங்க தாங்க சிக்கல். ராசி பலனுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு ராசியை வச்சு மையமாக வச்சு இந்த கோச்சாரத்தில் இருக்க கிரகத்தை வச்சு, கோச்சாரத்தில் உங்களுக்கு கிரகம் நல்லா தான் இருக்குது. விருச்சிக ராசிக்காரனுக்கு 8ல் குரு வந்தால் வெளிநாட்டு பயணம் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லுவோம். 7ல் சூரியன் உட்காந்துறாரு, விருச்சிக ராசிக்கு 10ஆம் அதிபதி ஆகிறாரு, தொழில் நல்லா நடந்துட்டு வெளியில் போனாலும் தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். நல்லா இல்லைன்னு எப்போ வருது? ஆகாத திசைன்னு வரும்போது தானே வருது.
விருச்சிக ராசிக்காரனுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு திசைன்னா ரைட்டு ஓகே. அப்போ ஆகாத திசைன்னு வரும்போது நீங்கள் மாட்டிக்கிறீங்க. அந்த விளைநிலையில் உள்ளவங்களுக்கு தான் பாதிப்பு. அதனால் அந்த நிலையில் உள்ளவர்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.